ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் தமிழ் டெக் டுடே யூடியூப் சேனல். இன்றைக்கி நீங்கள் தெரிஞ்சுக்க போகிற தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி அதிரடியாக ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சி லாங்குவேஜுக்கு பதிலாக பைத்தான் லாங்குவேஜை கொண்டு வந்திருக்காங்க. ஏன் இந்த அதிரடி மாற்றம் உங்களுக்கு தெரியுமா? இந்த தகவல் அதை தான் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எல்லாருக்குமே தெரியும், சி லாங்குவேஜ் தான் எல்லா லாங்குவேஜுக்கும் பேசிக் லாங்குவேஜ். சி லாங்குவேஜ் மூலமாக நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் நமக்கு இருக்கும். ஆனால் இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சி லாங்குவேஜுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கம்மியாக இருக்குது. பட் சி லாங்குவேஜுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, ஆனால் கம்மியாக இருக்குது அப்படின்னு தான் சொல்கிறேன். ஸோ அதனால் அண்ணா யூனிவர்சிட்டி என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சி லாங்குவேஜுக்கு பதிலாக பைத்தான் அப்படின்னு ஒரு புது லாங்குவேஜை அவங்களோட சிலபஸில் ஆட் பண்ணியிருக்காங்க. இனிமேல் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபஸ்ட் இயரில் சி லாங்குவேஜ் படிக்க மாட்டீங்க, பைத்தான் லாங்குவேஜ் தான் படிப்பீங்க. ஓகேங்களா? நீங்கள் அடிஷ்னலாக ஒன்றா சி லாங்குவேஜ் படிக்கலாம். அது உங்களுடைய விருப்பம். இருந்தாலும் சி லாங்குவேஜும் கற்றுக்குங்க. அது நமக்கு உபயோகமாக தான் இருக்கும். ஏன் இந்த மாற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சி லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா ஹார்ட்வேர் ரிலேட்டட் ப்ரோக்ராமிங் எழுதுறதுக்கு மட்டும்தான் யூஸ் ஆகுது. டைரெக்டாக ப்ரோக்ராமிங் பண்ணுறதுக்கு சி லாங்குவேஜ் யூஸ் ஆகலை. அது மட்டும் இல்லாமல் அடிஷ்னலாக நிறைய படிக்க வேண்டியது இருக்குது. ஜாவா, .NET. ஸோ அந்த மாதிரி அடிஷ்னல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் முடிச்சிருந்தால் மட்டும்தான் சி லாங்குவேஜில் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு ரீசன். அடுத்து பார்த்திங்கன்னா பைத்தான் லாங்குவேஜ் சி லாங்குவேஜோட கம்பேர் பண்ணுறப்போ ரொம்ப ரொம்ப சிம்பிளான லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பைத்தான் ஓப்பன் சோர்ஸ். ஓகேங்களா? ஸோ நீங்கள் இதில் எந்த சேஞ்சஸ் சொன்னாலும் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பிஸ்னஸ் பர்பஸுக்கும் இந்த லாங்குவேஜ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா எம்என்சிஸும் இந்த சாஃப்ட்வேர் எம்என்சிஸ் இந்த பைத்தான் லாங்குவேஜை தான் யூஸ் பண்ணுது. அதுவும் ஒரு காரணம். ஓகேங்களா? உங்களுக்கு லைவ் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூகுள் சர்ச் இன்ஜின், யூடியூப், ஸோ இந்த மாதிரி இன்டர்நெட் கம்பெனிஸும் பைத்தான் லாங்குவேஜை தான் யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? இப்போ புரியுதா உங்களுக்கு காரணம் ஏன் பைத்தான் லாங்குவேஜ் அவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படின்னு? 2017 டாப் 5 லாங்குவேஜஸில் பைத்தான் லாங்குவேஜ் தான் ஃபஸ்ட்டு பொசிஷனில் இருக்குது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பைத்தான் ப்ரோக்ராமோட சிம்பிளிசிட்டி, அது மட்டும் இல்லாமல் ஓப்பன் சோர்ஸ் ப்ரோக்ராம் கோடிங். ஓகேங்களா? அதனால் இந்த ப்ரோக்ராமை அண்ணா யூனிவர்சிட்டி சிலபஸில் சேர்த்துருக்காங்க. ஸோ மிஸ் பண்ணாதீங்க. ரொம்ப ஆர்வத்தோடு இந்த லாங்குவேஜ், புது லாங்குவேஜை லேர்ன் பண்ணுறதுக்கு உங்களுடைய ஆர்வத்தை காட்டுங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய இந்த லாங்குவேஜை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த லாங்குவேஜுக்கு இருக்குது. உதாரணம் தான் நான் சொல்லியிருந்தேன்ல, கூகுள் அல்காதம் ஃபுல்லாகவே இந்த லாங்குவேஜை பேஸ் பண்ணி தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் யூடியூப் அல்காதமும் இந்த பைத்தான் லாங்குவேஜை பேஸ் பண்ணி தான் இருக்குது. நீங்கள் இப்போ ஒரு வீடியோ சர்ச் பண்ணி பார்க்குறீங்க, அது ரிலேட்டட் வீடியோஸ் எல்லாமே ஷோ பண்ணுறதும் இந்த ப்ரோக்ராமிங் கான்செப்டில் தான் ரன் ஆகுது. அப்போ பார்த்துக்கோங்க இந்த லாங்குவேஜோட ஸ்ட்ரென்த்து. ஓகேங்களா? இது கற்றுக்கிறதுக்கும் ரொம்ப ரொம்ப எளிதானது. நீங்கள் சி லாங்குவேஜோட கம்பேர் பண்ணுறப்போ இது ரொம்ப ரொம்ப சிம்பிள். அதாவது சி லாங்குவேஜில் ஒரு 5 லைன் கோடிங் எழுதுறீங்க அப்படின்னா பைத்தானில் அந்த 5 லைன் கோடிங்கை ஒரே லைன் கோடிங்கில் நீங்கள் முடிச்சிடலாம். ஸோ இதுலேருந்தே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் பைத்தான் லாங்குவேஜ் எவ்வளோ சிம்பிள் அப்படின்றத. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக பைத்தான் லாங்குவேஜ் நீங்கள் ஆர்வத்தோடு கற்றுப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். இந்த தகவலை உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் பல சுவையான பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.